செய்திகள் தொடர்கின்றன. மதுராந்தகம் அருகே தறிக்கட்டு ஓடிய அரசு பேருந்து திடீரென்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். ஓட்டுநர் தூங்கிக் கொண்டே பேருந்தை ஓட்டியதால் இந்த விபத்து நேர்ந்ததாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாம்பரத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் மதுராந்தகம் நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. மதுராந்தகம் அருகே சென்றபோது ஓட்டுநர் தூங்கிக் கொண்டு பேருந்து ஓட்டியதை அறிந்த பயணிகள் பலத்த சத்தம் எழுப்பி ஓட்டுநரை எழுப்ப முயன்றனர். ஓட்டுநர் துடிதுடித்து விழிப்பதற்குள் பேருந்து தேசிய நெடுஞ்சாலை அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் முதியவர்கள், குழந்தைகள் என 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பேருந்து நிர்வாகம் ஓட்டுநர்களுக்கு உரிய ஓய்வு கொடுக்காமல் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவதாலேயே இதுபோன்ற விபத்துக்கள் நிகழ்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நான் செங்கல்பட்டுலேருந்து மதுராந்தகம் வந்துட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் நான் இப்போ ஆக்சிடென்ட் ஆனது ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு 2 வீலர் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துருப்பா சார். அவர் தூங்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் ஏன்னு குரல் கொடுக்கறதுல அவர் கொண்டாந்து வண்டியை பள்ளத்தில் இறக்கிட்டார் சார். இதுதான் சார் நடந்தது. ஆனால் டிரைவர் தூங்கினால தான் சார் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. காரணமே அதான் சார். இந்த மாதிரி தூங்குற டிரைவர் மேலே இந்த அரசாங்கமானது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார். இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும் சார். உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து நிலையம் அருகே அனாதையாக கிடந்த பச்சிளம் பெண் குழந்தையை மீட்டு போலீசார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பெண் சிசுவை கொலை செய்வது, பிறந்ததும் தெருவில் வீசிவிடுவது என்பது தற்போது மிகவும் சர்வசாதாரணமாகிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா நகர பேருந்து நிறுத்தம் அருகே பிறந்து 3 நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று கேட்பாரற்று கிடந்தது. அதனை காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். கடந்த சில மாதங்களுக்கு முன் டெல்லியில் உடல் முழுவதும் நகக்கீரல் காயங்களுடன் சுய நினைவின்றி கிடந்த 2 வயது பெண் குழந்தை ஒன்று மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சுமார் 1 மாதமாக சிகிச்சை அளிக்கப்பட்ட பின் மாரடைப்பு ஏற்பட்டதில் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண் குழந்தைகளையே விரும்புகின்றனர். இதனிடையே பெண் குழந்தைகளின் பிறப்பு சதவிகிதமும் குறைந்து வருவதாக சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை தெரிவித்திருக்கிறது. வேலூர் அருகே போலி மதுபானம் கடத்திய 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பெங்களூருவில் இருந்து நம்பர் பிளேட் இல்லாத மாருதி வேன் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அதை வழிமறித்து சோதனையிட முயன்ற போது வாலிபர் ஒருவர் தப்பி ஓடியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனத்தை சோதனை செய்த போது 71 போலி மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து வாகனத்தை ஓட்டி வந்த சந்தோஷ் மற்றும் விக்னேஷை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய ரவி என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். இதேபோல் கோவில்பட்டியில் திருட்டுத்தனமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த 2வரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 270 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தேங்காய்பட்டினம் சுற்றுலா தலத்தில் பெண்கள் மீது நடத்தப்பட்டு வரும் பாலியல் பலாத்காரத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்பகுதிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த 2 வருடங்களாக இந்த பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 27 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி அந்த பகுதி மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து மார்த்தாண்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காக உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தென் தமிழகத்தின் குட்டி மெரினா என்று அழைக்கப்படக்கூடிய தேங்காய்பட்டினம் கடற்கரையில் பெண்களுக்கு பாலியல் பலாத்கார கொடுமைகளை சில சமூக விரோத கும்பல்கள் செய்து வருகின்றார்கள். இந்த குற்றவாளிகளை, இந்த சமூக விரோத கும்பலை கைது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளும் தமிழக அரசும் தலையிட்டு உடனடியாக அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில இந்திய நாடார் சமுதாய பேரவை தமிழ்நாடு குமரி மாவட்ட பேரவை சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். ஒரு சில வாரங்களில் விண்ணில் ஏவப்பட உள்ள ராக்கெட்டிற்கு எரிபொருள் கலன்கள் தயாரித்து கொடுத்ததில் பெல் நிறுவனம் சுமார் 1200 கோடி ரூபாய் லாபம் பெற்றிருப்பதாக அந்த நிறுவன அதிகாரிகள் கூறினார்கள். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் இயங்கும் பாரத மிகுமின் நிறுவனத்தின் செயல் இயக்குநர் வீரராகவன் இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மேலும் இந்த நிகர லாபம் கடந்த ஆண்டை விட 8.6% கூடுதல் வருமானம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மாதம் விண்ணில் ஏவப்பட உள்ள PSLV 29 ரக ராக்கெட்டிற்கு தேவையான எரிபொருள் கலன்கள் சுமார் 4200 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மதிப்பு வருகிற ஆண்டில் 5000 தாண்டும் எனவும் வீரராகவன் தெரிவித்தார். விண்வெளி ஆராய்ச்சிக்கு தேவையான டேங்குகளை தயாரிக்க இருப்பதாகவும் 660 மெகாவாட் கொண்ட பாய்லருக்கு பேன் ஒன்றை ராணிப்பேட்டையில் இயங்கும் பெல் நிறுவனம் தயாரித்து கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களுக்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் விருதுநகரில் நடைபெற்றது.
இதில் கால்பந்து, வாலிபால், பேட்மிண்டன், டென்னிகாய்ட் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன. சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கான பிரிவில் கோவை மண்டலமும் பெண்களுக்கான பிரிவில் திருச்சி மண்டலமும் முதலிடம் பெற்றன. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அரசு அளிக்கும் வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி புதுச்சேரியில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். அரசு வழங்கும் வேலைவாய்ப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற மத்திய அரசு உத்தரவை அமல்படுத்த கோரியும், தங்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 5000 ரூபாயாக உயர்த்தி தர வலியுறுத்தியும் புதுச்சேரி அண்ணா சாலையில் இருந்து சட்டசபைக்கு பேரணியாக சென்றனர். போக்குவரத்து நலன் கருதி பேரணியை மாற்றுப்பாதையில் திருப்பிவிட்ட காவல்துறையினரை கண்டித்து திடீரென்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அண்ணா சாலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் பெரிய பிரச்சனை பெண் உடைமாற்றிக் கொண்டு வருவதுதான். மணிக்கணக்கில் நேரத்தை எடுத்துக்கொண்டு உடைமாற்றி வருவார்கள். அதற்குள் ஆண்களுக்கு ஆத்திரமே வந்துவிடும். ஆனால் இங்கே பாருங்கள், கண்மூடி கண் திறப்பதற்குள் பெண்ணின் உடை மாறிவிடுகிறது. ஐரோப்பிய நாட்டு பெண் என்பதால் கனப்பொழுதில் உடை மாறிவிடுகிறது. புடவை என்றால் அவ்வாறு மாற்ற முடியாது. இந்த உடைமாற்ற நிகழ்ச்சி வியப்பை தருகிறது அல்லவா? பெண்ணின் உடல்வாகை வெளிப்படுத்தும் பிரம்மாண்ட படைப்பு 40 கோடிக்கு ஏலம் போகும் என எதிர்பார்ப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.